மதிப்புமிகு 11ஆம் வகுப்பு பயிலுகின்ற எனது மாணவ உதிர உறவுகளுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துகள். நாம் தற்பொழுது பார்க்கும் தலைப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களைத்தான் பார்க்க போகிறோம் விடைகளாக. இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து நம்முடைய வியூவர்ஸ்களை அனைவரையும் சப்ஸ்கிரைபர்களாக மாற்றுவதற்கான சாத்தியத்தை நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் சென்று பயனடையுங்கள். 11ஆம் வகுப்பு முதல் இயலுக்குள்ள கேள்வி: கவிஞர்கள் நேரடி மொழி என கருதுவது எதனை? இதற்கான பதில்: எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்ற ஒருவன் கிடையாது. எனவே எழுத்து என்பது தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற பேச்சு. இதுதான் இதற்கான பதில். அதனைத் தொடர்ந்து உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் அமைந்துள்ளன? இதற்கான பதில்: உயிரெழுத்து மெய்யீறு. உயிர் கூட்டல் எழுத்து. உயிர் எழுத்தினுடைய உயிர் என்பதனுடைய இறுதி எழுத்து இர், அதனால் இது மெய்யீறு. 12 உயிரீறு. எப்படின்னு பார்த்தா 10 தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ, அப்போ உயிர் ஈறு, இரு எழுத்து என்று பொருள். 10 கூட்டல் 2. திருக்குறள் இது உயிர் ஈறு. எப்படின்னா திரு என்பதை ரூவை பிரித்த இறுதி எழுத்தான ரூவை பிரித்தா இரு குட்டல் ஊ, அப்போ உயிர் எழுத்து. திருக்குறள் உயிர் இரு, திரு குட்டல் குறள். நாலடியார் என்பது உயிர் இரு. எப்படின்னா 4, அதில் இருக்க இறுதி எழுத்தான கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஊன்னு வரும், அதனால் உயிர் இரு. 4 கூட்டல் அடியார் என்பது இதனுடைய பதிலாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. இதற்கான பதில்: தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று இனம் மொழி குறித்த தமது பார்வையை குறிப்பிடுகிறார் ரசூல் கம்சதோவ். இதனைத் தொடர்ந்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் செய்தி யாது? நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது.